அளிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த மன்னார் தீவை நாங்கள் விடமாட்டோம். மண்ணகழ்வு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். கையிலே மன்னாரிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே முந்தைய இருந்த மீன்பாடுகள் எங்கள் மீன் வளங்கள் இல்லை. இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண்ணகழ்வை போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டோம், மண் செயல்களால் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் அழிவில் விளிம்பில் இருந்தோம். எங்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு அழிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து வந்து இம்ராஜ் மண்களையும் எங்களை எடுத்துக்கொண்டு இவர் காற்றலைகளையும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்வதற்காக இவ்வீதியில் இறங்கி போராட்டத்தை ஈடுபட்டுக்கணும். மன்னார் தீவில் நாங்கள் உண்மையாக போராடி கொண்டிருந்தோம். 48 நாட்களாக மன்னார் தீவில் போராடி கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு எதுவித பதிலும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பேருந்துகள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலை நோக்கி இங்க வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி கிடைக்கணும். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும். நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்தவர்கள், எங்களுடைய தொழில்துறைகளை இழந்தவர்கள் தற்போது இந்திய ரோலர் உடை எங்கள் இலங்கைக்கு வந்து எங்களை வளங்களை அள்ளி கொண்டு போகின்றது. ஆகவே நாங்கள் இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுள்ளோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மன்னார் மக்கள் சார்பில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னார் தீவுல மட்டும்தான் காத்திருக்கா? இலங்கையிலே கண்டியிலேயோ அல்லது கொழும்புலேயோ காத்து இல்லையா? காத்தலை அமைக்கிற மன்னார் தீவுல மட்டும்தானா? ஏன் ஜனாதிபதி வீட்டில் காத்து வராதா? இல்லை பிரதமர் வீட்டை காத்து வராதா? அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா? காத்தலை அங்க அமைக்க சொல்லுங்க. அங்க அமைச்சா சக்சஸ் ஆன எங்க அமைக்க சொல்லுங்க. எங்களுடைய மீனவ மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். கடல்ல மீன்பாடு இல்ல, மழை பெஞ்சதால ஒரு முறை அந்த வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் மாறதால வீடுகள்ல வாழ இல்லாம பள்ளிக்கூடங்கள்ல தஞ்சமடைகின்றோம். இதனால பிள்ளைகள படிப்பு பாதிக்கப்படுகின்றது. இந்த மீனவர்கள் கடல்ல மீனே இல்லை. எனவே இந்த தயவு செய்து இந்த காற்றாலை உடனடியாக நிப்பாட்டி தருமாறு உங்களை பெருமையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த காற்றாலை உடனடியாக நிப்பாடுங்க. மண் அகல வேண்டாம். எங்களை தீவை காப்பாற்ற. எங்களை தீவு வர அப்படி தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அதால நாங்க கொஞ்ச காலத்துல எங்களை மன்னார் தீவு அழிஞ்சு போகும். அதால இந்த வேளையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு விடிவு தருமாறு இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் இந்த ஜனாதிபதி ஐயா அனுராக் குமாரதுங்க மூலம் இந்த உதவியை செய்து தரும்படியாக மன்னார் மக்களாகி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கடல் தொழில் தான் நாங்கள் செய்கிறது. இதால இந்த காற்றாலையால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட வாழ்க்கை செலவால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகளோட படிப்புகளால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இதான இல்லத்தரமான தொழில்கள் இல்லை. கடல் தொழிலை விட்டால் எங்களுக்கு வேற எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்லை. இதை